சூரியன் உதிக்கும் போதே தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம். கோபுரங்கள் எல்லாம் மேகத்தை தொடுற அளவுக்கு உயர்ந்து நிக்குது. அந்த ராஜ்யத்தோட இளவரசன் தான் ருத்ரன். சின்ன வயசுல இருந்தே போர், வாழ் பயிற்சி, ராஜதந்திரம்னு ஒரு எந்திரம் மாதிரியே வளர்க்கப்பட்டவன். அன்னைக்கு ஒரு பெரிய போர்ல ஜெயிச்சுட்டு தாம் வெள்ளை நிற குதிரையில கம்பீரமா நாட்டுக்குள்ள நுழையிறான் ருத்ரன். மக்கள் எல்லாம் பூக்களை தூவி அவனை சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில ஒரு மிகப்பெரிய வெற்றி விழா விருந்து நடக்குது. அந்த பெரிய டைனிங் ஹால் முழுக்க தீபங்கள் எரியுது. சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெரிய டேபிளோட முனையில உட்கார்ந்திருக்க ருத்ரனுக்கு மட்டும் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல. தான் கையில இருக்கிற தங்க கோப்பையில தான் முகத்தை பார்த்து ஒரு பெரிய பெருமூச்சு விடுறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம். எத்தனையோ நாடுகள்ல ஜெயிச்சும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு குறையுதே, அது என்ன அப்படின்னு ஒரு தேடல் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நள்ளிரவு நேரம். முழு நிலா வெளிச்சம் அரண்மனை ஜன்னல் வழியா ருத்ரன் மேல படுது. அவனுக்கு தூக்கமே வரல. தன் உடம்புல இருந்த அந்த கனமான தங்க நகைகள், வாள் எல்லாத்தையும் கழட்டி ஒரு டேபிள் மேல வைக்கிறான். யாருக்கும் தெரியாம ஒரு சாதாரண கருப்பு நிற உடை போட்டுக்கிட்டு தலையில ஒரு தொப்பிய மாட்டிட்டு அரண்மனையை விட்டு ரகசியமா வெளியே போறான். அரண்மனைக்கு பின்னாடி ஒரு பெரிய இரும்பு கேட் இருக்கு. அதுல முழுக்க செடிகள் படர்ந்து கிடக்குது. அந்த கேட்டை மெதுவா திறந்துகிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போறான். அந்த காடு பார்க்க அப்படியே ஒரு டிஸ்னி மாயாஜால உலகம் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. பச்சை பசேல்னு இருக்கிற பெரிய பழமையான மரங்கள், அதுல ஒளிரும் பாசிகள், காத்துல லேசா அசைற பெரிய ஃபர்ன் லீவ்ஸ், அதுக்கு மேல இருக்கிற பனி துளிகள் நிலா வெளிச்சத்துல வைரம் மாதிரி மின்னுது. சுத்தி ஆயிரக்கணக்கான நீல நிற மின்மினி பூச்சிகள் மிதந்துட்டு இருக்கு. அந்த அமைதியை ரசிச்சுக்கிட்டே ருத்ரன் ஆழமா மூச்சு விட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட நடைய நிறுத்துறான். தலைய லேசா சாய்த்து கண்களை மூடி ரொம்ப கூர்மையா கவனிக்கிறான். காத்துல அவனோட முடிகள் லேசா பறக்குது. தூரத்துல இருந்து ரொம்ப மெல்லியதா ஒரு சத்தம். மாயாஜால இசையோட குறியீடுகள் காத்துல மிதந்து வர மாதிரி அவனுக்கு தோணுது. ஜல் ஜல் ஜல். அது ஒரு சலங்கை சத்தம். இந்த நள்ளிரவுல காட்டுக்குள்ள யாரு சலங்கை கட்டி ஆடுறது அப்படின்னு ருத்ரனுக்கு ஒரே ஆச்சரியம். ஒளிரும் செடிகளை தன் கையால மெதுவா விலக்கிக்கிட்டு அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி போறான். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி பாக்குறான். அங்கே அவனோட தாடை அப்படியே ஆச்சரியத்துல கீழே இறங்குது. பௌர்ணமி நிலா வெளிச்சம் ஸ்பாட்லைட் மாதிரி நேரா படுற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. அதுக்கு கீழே இருக்கிற தெளிவான நீர்க்குட்டையில சலசலன்னு தண்ணி ஓடுது. அந்த பாறையில ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவதான் கார்குழலி. அவ சுழன்று ஆடும்போது காத்துல பட்டு மாதிரி பறக்கிற அவளோட அடர்த்தியான நீளமான முடி, அவ முகத்துல இருக்கிற அந்த தேவதை சிரிப்பு, கேமரா அப்படியே அவ கால்களுக்கு கீழே ஜூம் ஆகுது. அவளோட வெறும் கால்களில் இருக்கிற அந்த வெள்ளி சலங்கை ஒளிருது. அவ ஆடும்போது அந்த ஆழம் குறைவான தண்ணீர்ல பட்டு தண்ணீர் துளிகள் ஸ்லோ மோஷன்ல காத்துல தெரிக்குது. இதையெல்லாம் பார்த்த ருத்ரன் தன் கைய நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிட்டு அப்படியே மெய் மறந்து நின்னுட்டான். அவளுக்கு பக்கத்துல 3 ஒளிரும் பட்டாம்பூச்சிகள் பறந்து வந்து அவ கைகள்ல உட்காருது. அவனோட பெரிய கனமான கருப்பு நிற பூட்ஸ் ஒரு காய்ந்த சுள்ளிக்கு 1 இன்ச் மேல காத்துல நிக்குது. அடுத்த செகண்ட் சடக், அந்த சுள்ளி உடைஞ்சு சின்ன சின்ன மரத்தூள்களும் தூசியும் காத்துல பறக்குது. சத்தம் கேட்ட உடனே கார்குழலி மூச்சு வாக்கி ஆடுறதை நிறுத்திட்டு பயத்தோட தன் பெரிய மான் போன்ற கண்களை விரிச்சு திரும்பி பாக்குறா. அவ முகம் அப்படியே பயத்துல மாறுது. மரத்துக்கு பின்னாடி இருந்து ருத்ரன் வெளிச்சத்துக்கு வரான். தன் தொப்பிய மெதுவா கழற்றான். ருத்ரனோட ஆழமான பழுப்பு நிற கண், அதுக்குள்ள ஒரு சின்ன தங்க நிற தீப்பொறி ரிஃப்ளெக்ட் ஆகுது. கீழே கார்குமெலியோட மான் போன்ற பெரிய கண்கள், அதுக்குள்ள அந்த காட்டுல இருக்கிற நீல நிற நிலா வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. 2 பேரும் கண் சிமிட்டாம ஒருத்தர் பாக்குறாங்க. அவங்களுக்கு நடுவுல ஒளிரும் துகள்கள் காத்துல மிதக்குது. நேரம் அப்படியே உறைஞ்சு போகுது. ஆனா கார்குழலிக்கு உடனே பயம் வந்துருச்சு. தன் பாவடைய பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து பனிமூட்டத்துக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. ருத்ரன் பதறி போய் கைய நீட்டி நில்லு அப்படின்னு கத்த வாய் எடுக்கிறான். ஆனா அடக்கிக்கிறான். கார்குழலி பாறை மேல ஏறி ஓடும்போது அவ கால்ல இருந்த ஒரு சலங்கை மட்டும் பாறையில தட்டி கழண்டு ஸ்லோ மோஷன்ல ஒரு சின்ன தண்ணி குட்டையில போய் விழுது.
பனிமூட்டத்துல கார்குழலி முழுசா மறைஞ்சு போயிடுறா. ருத்ரன் மெதுவா நடந்து வந்து அந்த குட்டைக்கு பக்கத்துல ஒரு காலிட்டு முட்டி போடுறான். தண்ணிக்குள்ள மினுமினுன்னு மின்னிட்டு இருந்த அந்த மெல்லிய வெள்ளிச் சலங்கைய தன் விரல்களால பத்திரமா எடுக்கிறான். அதிலிருந்து தண்ணி சொட்டுது. அடுத்த நாள் ராத்திரி ருத்ரன் அந்த சலங்கையோட அதே நீர்வீழ்ச்சி பக்கத்துல ரொம்ப பதட்டமா குறுக்கும் நெடுக்குமா நடந்து காத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து கார்குழலி மெதுவா தன் கண்களை சிமிட்டிக்கிட்டே எட்டி பாக்குறா. ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறா. ருத்ரன் அவளை பார்த்ததும் நடக்கிறத நிறுத்திட்டு முகம் முழுக்க அவ்வளோ ஒரு அன்பான இதமான சிரிப்போட தன் கையில இருந்த சலங்கைய அவகிட்ட நீட்டுறான். கார்குழலி வெக்கத்தோட வந்து அதை வாங்குறா. அவங்க விரல்கள் லேசா உரசும்போது கார்குழலி வெக்கத்துல கீழே குறிஞ்சு சிரிக்கிறா. அன்னையிலிருந்து தினமும் 2 பேரும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய மரவேர் மேல உட்காந்துக்கிட்டு ருத்ரன் கைகளை ஆட்டி ஆட்டி ஏதோ கதை சொல்ல கார்குழலி தலையாட்டி கேட்டுட்டு இருக்கா. தண்ணியில விளையாடும்போது கார்குழலி தண்ணிய அள்ளி ருத்ரன் முகத்துல அடிக்க அவன் முகம் சுழிச்சு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். கார்குழலி ருத்ரனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறா. ஆனா நம்ம இளவரசன் ஒரு கால்ல நிக்க ட்ரை பண்ணி பேலன்ஸ் இல்லாம 2 கைகளையும் காத்துல ஆட்டி தடுமாறி விழப்போறான். அத பார்த்து கார்குழலி தன் வாயை 2 கைகளால மூடிக்கிட்டு தோள்கள் குலுங்க அவ்வளோ கியூட்டா சிரிக்கிறா. ருத்ரன் காட்டுல பூத்த ஒரு அழகான நீல நிற ஒளிரும் பூவை எடுத்து அவளோட நீளமான கார்குழல்ல ரொம்ப அன்பா வச்சு விடுறான். 2 பேரும் ஒளிரும் பாசிகள் மேல படுத்துக்கிட்டு வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை ரசிச்சு பாக்குறாங்க. இருட்டுல அவங்க 2 பேரோட நிழல்கள் மட்டும் பனிமூட்டமான ஒரு பாலத்துல கை கோர்த்து நடந்து போகுது. ருத்ரனோட முகத்துல இப்போ அந்த சோகமே இல்ல. அவ கார்குழலி ஆடுறத ஒரு பாறை மேல உட்கார்ந்து கை தட்டி ரசிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் நிலா வெளிச்சத்துல ருத்ரன் கார்குழலிக்கு வாழ் வீச சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஒரு நிஜமான கனமான இரும்பு வாளை அவ கையில கொடுக்கறான். அவ அதை தூக்க முடியாம கைகள் நடுங்குது. கிளாங்னு ஒரு பெரிய சத்தத்தோட வாழை கீழே பாறையில போட்டுடுறா. அவளுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. கன்னத்தை உப்ப வச்சுக்கிட்டு கைகளை நெஞ்சுக்கு குறுக்கி கட்டிக்கிட்டு ரொம்ப கியூட்டா மூஞ்சிய திருப்பிக்கிட்டு நிக்கிறா. இத பார்த்து ருத்ரன் சத்தம் வராம சிரிக்கிறான். மெதுவா அவளுக்கு பின்னாடி நடந்து போறான். குனிஞ்சு அந்த கனமான வாழை ஒத்த கையில ஈஸியா எடுக்கிறான். கார்குழலிக்கு பின்னாடியே நின்னு தன் கைகளை அவளுக்கு முன்னாடி நீட்டி அவளோட சின்ன கைகள் மேல தன் பெரிய கைகளை வச்சு அந்த வாளை பிடிக்கிறான். ருத்ரன் தன் முகத்தை மெதுவா அவ காதுகளுக்கு பக்கத்துல கொண்டு போறான். கார்குழலியோட கண்கள் விரியுது. அவளோட கண்ணங்கள்ல ஒரு மெல்லிய ரோஸ் நிறம் பரவுது. அவ வெக்கப்படுறா. சுத்தி மேஜிக் துகள்கள் காத்துல மிதக்க ருத்ரன் ரொம்ப அன்பா சொல்றான். உன்னை நீயே சந்தேகம் படாம இருக்கும்போது இந்த உலகமே உன் பேச்ச கேக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கார்குழலியோட அந்த கோபமான முகம் அப்படியே உருகி அவ்வளவு ஆழமான அன்பான சிரிப்பா மாறுது. அப்படியே அந்த வாழை கீழே போட்டுட்டு 2 பேரும் கைகளை இறுக்கமா கோர்த்துக்கிறாங்க. ஆனா அரண்மனைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்த ராஜா கோபத்துல தன்னோட வெல்வெட் ராஜ போர்வை சுழல கோபமா எழுந்து நிக்கிறாரு. நீ ஒரு மாபெரும் ராஜ்யத்தோட இளவரசன். எந்த ராஜவம்சமும் இல்லாத ஒரு சாதாரண பொண்ண கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியே அப்படின்னு கைகளை நீட்டி கத்துறாரு. ஆனா ருத்ரன் நெஞ்ச நிமிர்த்தி கைகளை கட்டிக்கிட்டு ரொம்ப உறுதியா தலைய இல்லன்னு மறுக்கிறான். அவனோட தாடை உறுதியா இருக்குது. திடீர்னு ஒரு கருப்பு நிற பருந்து ஒரு ஓலையை கொண்டு வந்து போடுது. அத படிச்ச ராஜா அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. ஆமா, பக்கத்து நாட்டு ராஜா ஈகோல ஒரு பெரிய போரை அறிவிச்சிட்டாரு. கோட்டைய சுத்தி பல்லாயிரக்கணக்கான இருண்ட எதிரி படைகள், பெரிய பெரிய கொடிகள், நெருப்பு பந்தங்கள். தன் மக்களையும் காப்பாத்த ருத்ரன் போருக்கு போக ரெடியாகிறான். வேலைக்காரர்கள் அவனுக்கு கனமான கீறல்கள் விழுந்த இரும்பு கவசங்களை மாட்டி விடுறாங்க. தன் சிவப்பு நிற போர்வையை இழுத்து விட்டுட்டு ஒரு பெரிய வாளை கையில எடுக்கிறான். அரண்மனை கேட் திறக்க குதிரையில ரொம்ப ஆக்ரோஷமா வெளியே வரான் ருத்ரன். பின்னாடி அவனோட படையினர் ஆயுதங்களை தூக்கி கத்துறாங்க. குதிரையோட லகானை இழுத்து குதிரைய 2 கால்ல தூக்கி நிறுத்தி நேரா இருட்டான காட்டுப்பகுதிக்கு திருப்புறான். காட்டுல நீர்வீழ்ச்சி பக்கத்துல ருத்ரனோட போர்க்கவசங்களை பார்த்ததும் கார்குழலி அழுதுகிட்டே ஓடி வந்து அவனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிறா. ருத்ரன் தன் இரும்பு கையால அவ முகத்தை பிடிச்சு அவ கன்னத்துல வழியிற கண்ணீரை தன் கட்டை விரலால தொடச்சு விடுறான். கார்குழலி உடனே குனிஞ்சு
தன் கால்ல இருந்த அந்த ஒளிரும் வெள்ளி சலங்கைய கழட்டி ஒரு பாறை மேல ரொம்ப உறுதியா வச்சுட்டு, நீ வர்ற வரைக்கும் நான் ஆட மாட்டேன்னு சொல்றா. ருத்ரன் அவர் நெத்தியில ரொம்ப அன்பா ஒரு முத்தம் கொடுத்துட்டு கனமான இதயத்தோட திரும்பி நடந்து போய் குதிரையில ஏறுறான். இடது பக்கம் ருத்ரன் நெருப்பும் புகையுமா இருக்கிற போர்க்களத்துல கத்திக்கிட்டே எதிரிகள் மேல பாயிறான். வலது பக்கம் கார்குழலி இருட்டான குளிர்ந்த காட்டுல முழங்கால கட்டிக்கிட்டு தனியா உட்கார்ந்திருக்கா. இடது பக்கம் ருத்ரனோட வாள் எதிரியோட கிடையத்துல மோதி நெருப்பு பொறி பறக்குது. வலது பக்கம் கார்குழலி சோகமா தண்ணிய பாக்க அவ கண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீல விழுந்து அலைகளை உருவாக்குது. இடது பக்கம் கொட்டும் மழையிலும் சகதியிலும் ருத்ரன் வெறித்தனமா சண்டை போடுறான். வலது பக்கம் காட்டுல இலையுதிர்காலம் வந்து காய்ந்த இலைகள் கார்குழலி வேல விழுது. இடது பக்கம் போர்க்களத்துல கடுமையான பனி கொட்டுது. ருத்ரன் வாயிலிருந்து உரை பனி மூச்சு வருது. வலது பக்கம் நீர்வீழ்ச்சியே உறைஞ்சு போச்சு. கார்குழலி குளிருக்கு ஒரு சின்ன போர்வைய போத்திக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கா. எதிரி படை தோற்று ஓடுது. ருத்ரன் தன் பெரிய வாளை சகதியில குத்திட்டு அது மேல சாஞ்சு மூச்சு வாங்குறான். அவனோட அழுக்கான காயங்கள் நிறைந்த முகத்தை வானத்துல உயர்த்தி பார்க்கும்போது அவனோட உதடுகள்ல கார்குழலியின் நினைவால ஒரு மெல்லிய நிம்மதியான சிரிப்பு வருது. ரொம்ப மாசங்கள் கழிச்சு ஒரு நாள் இருட்டான ராத்திரி கார்குழலி அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல ஒரு மரத்துல சாஞ்சு நம்பிக்கையே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவ காதுகள் லேசா அசையுது. தூரத்துல குதிரையோட குழம்பு சத்தம் சீரா கேக்குது. கண்களை அகல விரிச்சு நிமிர்ந்து பாக்குறா. அந்த பனிமூட்டமான மரங்களுக்கு நடுவுல காயங்களோட ஆனா முகத்துல உலகத்தையே ஜெயிச்ச ஒரு பெரிய சந்தோஷத்தோட ருத்ரன் குதிரையில வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே கார்குழலிக்கு உசிரே திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனந்த கண்ணீரோட முழு வேகத்துல அவனை நோக்கி ஓடி வரா. அவளோட நீளமான உடைகள் காத்துல பறக்குது. ருத்ரன் குதிரையிலிருந்து குதிக்கிறான். கார்குழலி காத்துல தாவி குதிக்க ருத்ரன் அவளை அப்படியே காத்துல பிடிச்சு காத்துல சுழற்றி ஒரு பெரிய ஹக் பண்றான். அவளோட நீளமான முடி காத்துல சக்கர மாதிரி சுத்துது. ருத்ரன் அவளை கீழே இறக்கிவிட்டு மெதுவா ஒரு கால் மண்டியிட்டு உட்கார்றான். தம் பாக்கெட்ல இருந்து புதுசா வைரம் மாதிரி ஜொலிக்கிற ஒரு அழகான சலங்கையை எடுத்து அவளோட வெறும் கால்ல ரொம்ப அன்பா கட்டி விடுறான். அந்த கொக்கி போட்ட அடுத்த செகண்ட் அந்த காடே மாயாஜாலம் மாதிரி பல வண்ணங்கள்ல ஒளிருது. ஆயிரக்கணக்கான மின்மணி பூச்சிகள் அவங்கள சுத்தி பறக்குது. 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு அந்த சலங்கை சத்தம் ஒலிக்க அவ்வளவு சந்தோஷமா சுழன்று சுழன்று டான்ஸ் ஆடுறாங்க. தன் மகனோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்ட ராஜாவும் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. பிரகாசமான அரண்மனையில சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிற ராஜா தன் கையாலேயே ஒரு அழகான ராணி கிரீடத்தை கார்குழலி தலையில வைக்கிறாரு. பக்கத்துல நிக்கிற ருத்ரன் பெருமையா தலையாடுறான். ருத்ரன் தன் வாழ்க்கையில தேடின அந்த பூரணமான ஃபுல்ஃபில்மெண்ட் அவனுக்கு கிடைச்சிருச்சு. கடைசி காட்சியில ருத்ரனும் கார்குழலியும் அரண்மனையோட மிக உயரமான பால்கனியில நின்னு கீழே சந்தோஷமா கத்துற தங்கள் நாட்டு மக்களுக்கு கையசைக்கிறாங்க.